Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. நாம இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளாட் லோடு பார்த்தோம். அந்த ஃப்ளாட் லோடு பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட போகிறோம். அதனால் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் நம்ம எந்த மாதிரி போடலாம் அப்படின்றத நான் அதுலேயே டைப் 1 டைப் 2 இருக்குது. இப்போது டைப் 1 பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அது போடணுன்னா நமக்கு எப்பவும் போல் 2 லைன் ட்ரா பண்ணிக்கணும். மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைனு. இப்போ அந்த லைனை எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒவ்வொரு கேப்பும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டிவைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழ் லைன்லேயும் அந்த மார்க்குக்கு நேராகவே கீழே அதுக்கு நேரான புள்ளி நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் உள்ள கேப்புக்காக. நான் இதில் அன்ஈவனாக போட்டிருப்பேன், ஒன்று பெருசும் சிறுசுமாக கூட வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் கரெக்டாக ஒரே லெவலு 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, அதுக்கு விட கொஞ்சம் கூட்டி போகுதுனாலும் அதே கேப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்படி ஃப்ளாட் லோடு யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் லோடைய ஒரு ட்விஸ்ட் பண்ணி, அதாவது முறுக்கி விட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த முறுக்கி விட்ட மாரி ட்விஸ்ட் பண்ணி போட்டோம்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்துடும். அந்த ட்விஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இசட் மாதிரி போடுறோம். மேல் லைனில் ஆரம்பித்து கீழ் லைனில் கொண்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு 4 புள்ளி இருக்குது இல்லையா, அந்த 4 புள்ளியும் மேலே 2 புள்ளி கீழே 2 புள்ளி, இது நம்ம ஒரு இசட் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அதில் எப்படி போடுறது ஃப்ளாட்லோட அப்படின்றத நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், தைச்சி காமிச்சது தான் உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போது இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த இசட்டோட ஃபஸ்ட்டு மேல் லைனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இசட்டோட ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அடுத்தது எங்கே போடுறோம் பாருங்க, இசட் எங்கே முடிஞ்சதோ அந்த இடத்துல போட்டுட்டு அதில் ஒரு லாக் போடுறோம். ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். திரும்ப மேலே லைனில் வரும்போது இந்த இசட்டோட அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கும் பக்கத்தால் வரணும். கீழே போகும்போது அந்த ஸ்டிச்சுக்கும் இது கீழே நம்மளோட ரைட் சைட்லேருந்து லெஃப்டை நோக்கி போகும், மேல் சைடு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் நோக்கி போகும். இந்த இசட்டை லைன் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு ஒரு ஸ்டிச்சு நமக்கு முடிஞ்சுது. அப்படியே தெளிவாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஒரு ஸ்டிச் போடுறோம், ஒரு லாக்கு. இப்போது அதை எடுத்துட்டு மேலே கரெக்டாக அந்த கீழே நேர்கோட்டுக்கும் மேலே நேர்கோட்டுக்கும் கரெக்டாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிச் வந்திருக்கு. 3வது ஸ்டிச்சு சென்டரில் வந்திருக்குது. அடுத்தது 4 பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிடும், சென்டரை தாண்டி மேலே இருக்கிற கோட்டில் சென்டரை தாண்டி இந்த சைடு வந்துடும். இது ஃப்ரேமோட ஓரத்தில் இருக்கிறதுனால அந்த ஃப்ரேம்லேருந்து நூல் எடுத்து போட முடியல, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. அடுத்த பட்டர்ஃப்ளை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், இப்போது முடிக்கும்போது லாஸ்ட்டாக பாருங்கள், அந்த இடத்துல முடிச்சுட்டு திருப்ப என்ன பண்ணுறோன்னா அந்த இசட்டோட மேற்புள்ளி இந்த இடத்துக்கே வந்துடுறோம். அந்த இடத்துல நிற்கணும். இன்னும் ஒரு லாக் போட்டுட்டோம்னா நமக்கு ஒரு ஸ்டிச்சு முடிஞ்சுது. இப்போ அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு இந்த பாயிண்டோட கனெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், தெளிவாக புரியும். இப்போ நான் எதுவுமே பேசலை, நீங்கள் எப்படி போடுறேன்றதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். இதில் ஸ்டிச்சும் கவுண்டிங் வச்சுக்கலாம். 5 ஸ்டிச்சு, 4 ஸ்டிச்சு ஒரு பாக்ஸில். ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது சில டைமில் ஸ்டிச்சு முடிஞ்சிடும், கேப் இருக்கும். நீங்கள் அந்த கேப்பு எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டிச்சு இப்போ மாறுறோம் பாருங்கள், இந்த இடத்துல மாறுற மாதிரி மாறிடணும்.
இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ இல்லை எவ்வளோ வட்ட வடிவமாகவோ நீள வடிவமாகவோ உங்களுக்கு ஸ்பைரல் வடிவமாகவோ எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். அப்படி போடும்போது அதுக்கு தக்கன நம்ம வந்து அந்த வட்டத்தில் போடுறோம் அப்படின்னா வெளிவட்டம் ஒரு அளவு இருக்கும், உள்வட்டம் ஒரு அளவு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போடும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது வந்து நம்ம டிசைனை பொறுத்து எடுத்துக்கலாம். இப்போது லாஸ்ட்டு ஸ்டிச் முடியுது. அந்த லாஸ்ட்டில் போட்டு அதில் ஃபைனல் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் நிறுத்தி எண்டு நாட் போட்டுடணும். எண்டு நாட் போட்டுட்டால் நமக்கு வந்துட்டு இப்போது இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து முடிஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட்டுட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக இப்போது அவுட்லைன் போடாமல் அந்த 2 கோட்டில் செயின் ஸ்டிச் போடாமல் நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேலே லைனில் பாருங்கள் ஈவனாக வந்திருக்கும். அந்த லைனுக்கும் உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியில் லாக் வந்திருக்குது. கீழே பாருங்கள் லைனுக்கு உள்ள ஸ்டிச் வந்து வெளியில் லாக் வரணும். ஆனால் சில டைமில் லைனுக்கு உள்ளேயே லாக்கும் வந்திருக்கும். இது மாதிரி அப் அண்ட் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை காமிக்கிறதுக்காக தான் இப்போது இதில் நாம் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கோம். இந்த அப் அண்ட் டவுன் வராமல் மேலே எப்படி ஈவனாக இருக்கோ அதே மாதிரியே வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது பழகினதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க எல்லாருமே. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது வந்து நமக்கு இந்த ஸ்டிச்சை கான்சன்ட்ரேஷன் பண்ணவே சரியாக இருக்குமே தவிர்த்து இந்த அப் அண்ட் டவுன் கவனிக்க மாட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 லைன் வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த 2 லைனுக்கும் பேஸ் வந்து செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த செயினுக்கு உள்ள ஸ்டிச்சும் வெளியில் லாக்கும் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த அப் அண்ட் டவுன் இல்லாத உங்களுக்கு ஒரே அளவில் உயரத்தில் கிடைக்கும். நம்ம இதை சுற்றிலும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கொடுத்துக்குவோம். அப்போ தான் அது வந்து நம்ம அழகாக இருக்கும். அவுட்லைன் வந்து சுகர் பீடால் கொடுக்கலாம், 2mm பீடால் கொடுக்கலாம், 3mm பீடால் கொடுக்கலாம், ஸ்டோன் செயினால் கொடுக்கலாம், நம்ம ஒன்லி ஜரியால் கூட கொடுத்துக்கலாம், இல்லை இதே த்ரெட்டு யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே நம்ம நேராக லைன் வர்றதுக்காக அடியில் செயின் ஸ்டிச் போட சொன்னோம் இல்லைங்களா லைனில், அந்த செயின் ஸ்டிச் வந்துட்டு இந்த ஸ்டிச்சு மேலே என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் த்ரெட்டு தான் நீங்கள் வந்து கீழே அந்த செயின் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து வெளியில் வந்து பார்க்க அந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் இருக்கும். அதனால் சேம் கலரில் போட்டு பழகுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட டைப் 1. இதோட டைப் 1லேயே இன்னும் வெரைட்டிஸ் வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலான்றதை இந்த அவுட்லைன் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ அவுட்லைன் வந்து கீழே ஒரு லைனும் மேலே ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நாம் வந்து அவுட்லைன் 2 சைடுமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போது நீட்டாக ஃபினிஷிங் வந்திருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை போட்டுட்டு இது மேலே எந்த மாதிரியெல்லாம் நம்ம அலங்காரம் செய்யலாம், அதாவது டெக்கரேட் பண்ணலாம். இதில் வந்து பீடு வச்சு பண்ணலாம், நம்ம த்ரெட்டு வச்சு பண்ணலாம், ஜரி த்ரெட்டு வச்சு பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம ஜர்தோசி வச்சு கூட மேலே அப்படியே நம்ம கர்வ் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படியே எந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு இந்த ஐடியா பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் நிறையா வந்தாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போது நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து பண்ணுறேன். ஒவ்வொரு நம்மளோட அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் மேலே ஒவ்வொரு அலங்காரமாக பண்ணோம். அது எந்த மாதிரி நல்லா இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ட்விஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், இந்த மேலும் கீழே வந்துட்டு அந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம கட்டுவோம். அதுக்கப்புறம் மற்ற கேப்ஸை நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கலர் எடுத்திருக்கோம். பர்பிள் கலரில் தான் எடுத்திருக்கோம், அதாவது கத்திரிப்பு கலர்னு சொல்லுவாங்க, டார்க் கலரில். இதை வந்து அந்த ஆரஞ்சு கலர் த்ரெட்டு மேலே ஒரு கட்டு போட்டால் அந்த ட்விஸ்ட் மேலே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அடியிலேருந்து மேலே நம்ம நீடியில் எடுத்து அதில் வந்து நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா 6x6 6 நூல் எடுத்து அதை 6 நூலை ஊசியில் கோர்த்துட்டு அதை 2த்தையும் முடிச்சு போட்டுட்டு 12ஆக இருக்கும். அதை எடுத்து இப்போ பாருங்கள், இந்த சைடு குத்தி இந்த சைடு நம்ம அதில் வந்து போடுறோம், உள்ள நல்லா டைட் பண்ணிக்கணும். அடுத்தது 2வது இதில் இது வந்துட்டு நம்ம செகண்ட் இதில் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். அந்த சென்டரில் தான் நம்ம வந்து அந்த கட்டை போடணும். அப்போ தான் வந்து அது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போது தேர்ட் ஒன் லாஸ்ட்டாக இருக்கிறதையும் நம்ம முடிக்க போகிறோம். இந்த மாதிரி இதை பாருங்கள், இப்போ கட்டு போடும்போது கான்ட்ராஸ்ட்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதை மாதிரி எப்படி பண்ணலாம், எத்தனை பண்ணலாம்
அந்த மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எதுக்காக நான் இதை 3 மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னா, நிறைய போடும்போது உங்களுக்கு மலைப்பு உண்டாயிடுன்றதுக்காக நான் 3 மட்டும் போட்டுருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஒவ்வொரு இதுலேயும் 3 ஃபஸ்ட்டு லைனில் மட்டும் 9 போடுங்க. மற்ற எல்லாமே 3 போட்டால் போதுமானது. இப்போ இந்த இதில் வந்து த்ரெட்டு வச்சு எப்படி அது மேலே அலங்காரம் பண்ணுறது, அதாவது அந்த ட்விஸ்ட்டு மேலே எப்படி வச்சு அலங்காரம் பண்ணுறது, இல்லை அப்படியே வெறுமனையை கூட விட்டுறலாம். இதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், போட்டிருக்கிறேன் அதில் எந்த மாதிரியெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் க்ரீன் கலருக்கு ரெட் கலர் வந்து மேலே கட்டு போட்டிருக்கிறோம். அந்த மேலே ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன்று பாருங்கள், அந்த கட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, ஒரு பீடு வச்சோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து 2 பீடு வைப்போம். சுகர் பீடு வச்சு ஜரி த்ரெட்டால் இந்த இது வந்து போட்டிருக்கிறோம். அந்த மேலே மட்டும், மற்ற இடத்துலலாம் போடுறது கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பிங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பீடு, பேர்ல் பீடும் ஒரு அதாவது கட் பீடு வச்சுருக்குறோம். கட் பீடு வந்துட்டு நமக்கு அதில் செட் ஆகுன்றதுனால கட் பீடு வச்சுருக்குறோம். அடுத்தது ஒரு பேர்ல் பீடு, இந்த மாதிரி வச்சும் டெக்கரேட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, குட்டியாக ஒரே ஒரு ஸ்டிச்சை மட்டும் போட்டு அதை வந்து இந்த சாய்வு வாட்டத்தில் போடணும், நேர் வாட்டத்தில் போடாத, அது அப்படியே படுக்க போட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த ஸ்டிச்சு, அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதை நம்ம பண்ணிவிட்டு அதற்கு ஒரே ஒரு கட்டு மட்டும் போட்டுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜர்தோசி நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னும் நீங்கள் ஜர்தோசி வரல. பட் இதில் வந்து சும்மா துளியோண்டு கட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கட் பீடு வச்சுக்கலாம், சுகர் பீடு கூட லைனாக வச்சுக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த இடத்துல. அது மாதிரி அந்த மூக்குக்கு வச்சுட்டு, அதாவது பட்டர்ஃப்ளைக்கு அந்த என்ன சொல்லுவோம், அதுக்கு பேர் தெரியல எனக்கு, அந்த மாதிரியே வச்சுட்டு பட்டர்ஃப்ளைக்கு நுனியில் ஒரு பிளாக் கலர் பீடு வச்சிட்டோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். அது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு பட்டர்ஃப்ளை குட்டி பட்டர்ஃப்ளை போட்ட மாதிரி ஆகிடும். அடுத்தது பாருங்கள், வெறும் ஜரி மட்டும் வச்சுட்டு அந்த கட்டுக்கும் ஸ்டிச் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டுக்கு ஃபஸ்ட்டு கட்டு போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு போடுறோம். அடுத்தது இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பை ஒரு ஸ்டிச்சு போடுறோம், லாங் ஸ்டிச்சு. அந்த கட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கு அடுத்தது ஒரு லாங் ஸ்டிச் போடுறோம் அந்த கேப்பு வரைக்கும். அடுத்தது ஸ்டிச் போட்டு எண்டு நாட்டு முடிச்சிடுறோம். இதுதான் இதில் வந்து சிம்பிளாக முடிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு மேலே போடாமல் அந்த கேப்பில் வந்து ஒரு பீடு கொடுக்குறோம். இதில் வந்து நம்ம வந்து 3 mm 4 mm நம்ம என்ன சைஸ் போடுறோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதில் போட்டிருக்கோம் பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த டைப் 1 முடிஞ்சிருச்சு. இந்த டைப் 2வில் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணி போடலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்போது நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கான ஷேப்ஸ் கொடுக்குறேன். அதில் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா த்ரெட் இருக்குல்ல, அதோட இதெல்லாம் எப்படி போடலான்றதை இங்கே காமிச்சிருக்கேன். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு டைப் 1 இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அந்த லைனில் போடுறோம். 2வது 3வது 4வதுலாம் இருக்கிறதெல்லாம் அதே லைன் தான். பட் வந்து பீடு எந்த மாதிரி வைக்கிறோம், த்ரெட்டு எந்த மாதிரி கட்டுறோம் அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் இருக்குது பாருங்கள், அதில் வெளி வட்டம் ஒன்று இருக்கும், உள் வட்டம் ஒன்று இருக்கும். இந்த 2 வட்டத்துலேயும் வெளி வட்டத்தில் ஒரு கலர்லேயும் உள் வட்டத்தில் ஒரு கலர்லேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அடுத்தது பட்டர்ஃப்ளை டைப் 2வை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம்.